ஹாய், அனைத்து உலக மக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கரூரில் டிவிகே கட்சி தலைவர் விஜய் சார் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அந்த பிரச்சனை தான் ஒரு 2-3 நாளாக போயிட்டுருக்கு. அதில் உயிரிழந்தவங்க, கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்தவங்க மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அல்ல இரங்கல். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். இதில் தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டா இவங்க தரப்புலேருந்து இவங்க வந்து அவங்கள வந்து மிஸ்டேக் சொல்லுவாங்க, அவங்க தரப்புலேருந்து அவங்க வந்து இவங்க தரப்பில் உள்ள மிஸ்டேக் சொல்லுவாங்க. ஸோ மக்கள் வந்து இதை வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்துக்கள் சொல்லலாம். கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறது நல்லது அண்டு வரவேற்கத்தக்கது தான். ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்க, அது சரிதான். என்னோட கண்ணோட்ட பார்வையில் நான் வந்து டிவிக்கு பிரச்சாரத்துக்கு போகல. நான் வந்து ஒரு விஜய் ரசிகன் தான். நானாக டிவிக்கு பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு அமையாதனால நான் போக முடியல. அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு வேளை நான் கண்டிப்பாக போயிருப்பேங்க. இருந்தாலுமே வந்து கட்சி தலைவர்கள், தலைவர்கள், தேசிய தலைவர்கள் இவங்கள வந்து நம்ம டக்குன்னு யாருமே வந்து இப்போ நமக்கு மொபைல் இருக்குது, கையில் யூடியூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு மீடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு வார்த்தைகளை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களை வந்து அவங்க நன்மையை மனசில் வச்சு செஞ்சுருக்கலாம். ஆனால் அது வந்து ரீச் ஆகும்போது வந்து தீமையாக வந்து மாறி இருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க எண்ணம் வந்து நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க டிசைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து தீமையாக மாறி இருக்கலாம். பின்பு அது வந்து பல பேர்த்துக்கு வந்து பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கலாம். இதில் வந்து சரியான நீதி அரசர்கள் அண்ட் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான என்ன அப்படின்றது, என்ன நடந்துச்சு, யார் மேலே தவறு அப்படின்றத கண்டறிந்து அதுக்கு கரெக்டான ஒரு எப்படி பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது கிரிமினல் அஃபென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது பனிஷ்மெண்ட்டில் வரும். ஆனால் ஆக்சிடென்ட்ன்றப்போ வந்து பார்த்தீங்க எதிர்பாராமல் நடக்கிறது தான். அதுக்கு உண்டான வழிமுறைகளோ அது எனக்கு நாலேஜ் இல்லை. அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து அதை கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் என்னோட இந்த விஷயங்கள் இந்த 2-3 நாளாக போயிட்டுருக்கு. சோசியல் மீடியாவில் எல்லா பக்கமும் தொடர்ந்தாலும் இதே டாபிக் தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதில் எனக்கு டக்குன்னு இந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நோ எனக்கு ஒரு 5 minutes பேக்கில் மைண்டில் வந்து எனக்கு ஒரு பிஃபோர் என்னோடய லைஃப்பில் ஒரு நான் கேட்ட ஸ்டோரியில் நான் படித்த ஸ்டோரியே மைண்டில் ஒன்று வந்துச்சு. அது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர்